வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன, கைத்தொழில் புரட்சியினுடைய ஆரம்பமும் வளர்ச்சியும், கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்கள் பற்றி நாங்கள் அதில் ஆராய்ந்து உங்களுக்கு அந்த விளக்கங்கள் தரப்பட்டது. அப்ப அந்த வகுப்புல நாங்கள் படித்த அந்த தியரியை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய மீட்டல் பயிற்சி வினாவிடையினை இதுல செய்யலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, கைத்தொழில் புரட்சி முதல் எந்த நாட்டில் ஏற்பட்டது? கைத்தொழில் புரட்சி முதல் எந்த நாட்டில் ஏற்பட்டது? இதற்கான விடை இங்கிலாந்து. இங்கிலாந்தின் மறுபெயர் பிரித்தானியா. இரண்டாவது வினா, பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி எத்தனையாம் நூற்றாண்டில் ஆரம்பமானது? 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில். இது இரண்டாவது வினாவும் விடையும். மூன்றாவது வினா, ஐரோப்பிய நாடுகளுள் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட ஏனைய நாடுகள் எவை? 1 பிரான்ஸ், 2 போர்த்துக்கல், 3 ஸ்பானியா, 4வது ஒல்லாந்து. நான்காவது வினா, கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன? அதாவது மனிதன் தன் கைகளால் வேலை செய்வதை விட்டு இயந்திரங்களின் உதவியுடன் பொருட்களை உற்பத்தி செய்வதில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியமையே இந்த கைத்தொழில் புரட்சி ஆகும். இது கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணம். ஏனென்று சொன்னால், ஆரம்ப காலத்துல மனிதன் ஆதி காலத்துல கைகளால தான் வேலைகளை எல்லாம் செய்தான். ஆனால் அங்க உற்பத்தியை அதிக அளவுக்கு செய்ய முடியாமல் போனது. ஒரு குடிசை கைத்தொழிலாகத்தான் இருந்தது. ஆனால் இயந்திரங்களுடைய கண்டுபிடிப்பின் பின்னர் பொருட்களை உற்பத்தி செய்வதில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுதான் இந்த கைத்தொழில் புரட்சி. அப்ப கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன என்பதற்கு உங்களுக்கு ஒரு வரைவிலக்கணம் தரப்பட்டுள்ளது. ஐந்தாவது வினா, பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தமைக்கான காரணங்கள் எவை? அதற்குரிய முதலாவது காரணம், ஐரோப்பாவில் வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தமை. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் இருந்து ஐரோப்பாவில் வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தமை முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள், அதாவது தனவந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகியமை. மூன்றாவது காரணம், சனத்தொகை அதிகரிப்பு. நான்காவது, மறுமலர்ச்சியால் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்தமை. ஐந்தாவது காரணம், கனியங்கள், அதாவது இரும்பு, நிலக்கரி அதிகமாக காணப்பட்டமை. ஆறாவது காரணம், அரசியலில் உறுதிப்பாடு. அதாவது அரசியல்ல அதாவது இந்த பிரச்சனைகள் இல்லாமல், அதாவது மந்தமான செயற்பாடுகள் இல்லாமல், அல்லது தளம்பலற்ற நிலை என்றால் அரசியல்ல ஒரு உறுதிப்பாடு பிரித்தானியாவில காணப்பட்டமையும் இந்த பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஆரம்பிக்கப்பட்டதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஏழாவது காரணம், இந்த கைத்தொழிலுக்கு தேவையான முதலீடுகள், குறிப்பாக கடன் வசதிகளை வழங்கக்கூடிய வங்கிகள், அதே போல நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்றமை. இது ஏழாவது காரணம். கடன் வசதிகளை வழங்கக்கூடிய வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பிரித்தானியாவிலே தோற்றம் பெற்றமை. ஆகவே இந்த பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தமைக்கான காரணங்கள் எவை என்று கூறுகிற போது இந்த 7 காரணங்களை நாங்கள் அங்க சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாம் இன்றைய வகுப்பிலை இந்த கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சி பற்றி நோக்குவோம். பிரித்தானியாவில, அதாவது பிரித்தானியா அல்லது இங்கிலாந்துன்னு சொல்லலாம். இங்க இந்த கைத்தொழில் துறைகளை அடிப்படையாக கொண்டு இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி 3 துறைகளில வளர்ச்சி கண்டிருக்கின்றது. முதலாவது துறை நெசவு கைத்தொழில், இரண்டாவது இரும்புருக்கு கைத்தொழில், மூன்றாவது நிலக்கரி கைத்தொழில். இந்த 3 துறைகளையும் அடிப்படையாக கொண்டுதான் பிரித்தானியாவில இந்த கைத்தொழில்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதாவது ஒன்று நெசவு கைத்தொழில், இரண்டாவது இரும்புருக்கு கைத்தொழில், மூன்றாவது நிலக்கரி கைத்தொழில். ஆனா இந்த கைத்தொழில்கள் காலப்போக்கில இதனுடைய கைத்தொழில் துறை வளர்ச்சியானது ஏனைய துறைகளிலும் செல்வாக்கு செலுத்தி இருப்பதை நாங்கள் காணலாம். இப்ப உதாரணமாக போக்குவரத்து துறை.
இதே போல விவசாயத்துறை, தொடர்பாடல், இவ்வாறான பல்வேறுபட்ட துறைகளில் எல்லாம் இந்த கைத்தொழில் துறையினுடைய வளர்ச்சி வந்து செல்வாக்கு செலுத்தி உள்ளது. அடுத்து நாங்கள் இவற்றை தனித்தனியாக நோக்குவோம். இந்த கைத்தொழில் துறைகளை அடிப்படையாக கொண்டு முதலாவது இந்த நெசவு கைத்தொழில். பிரித்தானியாவில எவ்வாறு நெசவு கைத்தொழில் வளர்ச்சி அடைந்தது? இப்ப உதாரணமாக நாங்கள் இந்த பிரித்தானியாவில உற்பத்தி செய்யப்பட்ட ஆடைகளுக்கு குடியேற்ற நாடுகள்ல அதிக அளவு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அதிக அளவு கேள்வி ஏற்படுகிற போது அதிக அளவு பொருட்களை அங்க, அதாவது புடவை உற்பத்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை அங்கே காணப்பட்டது பிரித்தானியாவில. அப்ப இதனால புடவை உற்பத்தியாளருக்கு ஒரு சிக்கல், அதிக அளவு புடவையை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை. அப்ப இதனால கையால புடவையை உற்பத்தி செய்வதை விட, அதாவது இதற்காக புதிய புதிய இயந்திரங்களை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை அங்கே பிரித்தானியாவிலே காணப்பட்டது. அதற்காக என்ன செய்தார்கள் சொன்னால், புதிய இயந்திரங்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். எனவே இங்கே நெசவு கைத்தொழிலை விரைவுபடுத்த பல்வேறு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த இயந்திரங்களை வந்து அதற்கண்டு சில ஆண்டுகள் அந்த இயந்திரங்களை கண்டுபிடித்தவர், அதே நேரம் அந்த இயந்திரங்களினுடைய பெயர் என்ன? அப்ப அதை நாங்கள் இப்ப ஒவ்வொன்றாக நோக்கினோம் என்று சொன்னால், முதலாவது 1733ஆம் ஆண்டு யோன் கே என்பவரால் பறக்கும் நூனாளி என்ற இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1733இல் யோன் கே என்பவரால் பறக்கும் நூனாளி கண்டுபிடிக்கப்பட்டது. இரண்டாவது இயந்திரம் 1764ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காக் கிரிப்ஸ் என்பவரால் எனி எனப்படும் நூல் நூற்கும் இயந்திரம். அப்ப இது வந்து கையால தான் இயக்கப்பட்டது. எனி எனப்படும் நூல் நூற்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. மூன்றாவது இயந்திரம் 1769ஆம் ஆண்டு ரிச்சர்ட் ஆக்ரைட் என்பவரால் நீர் வலுவால் இயங்கும் நூல் நூற்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இது வந்து வீடுகள்ல வந்து பயன்படுத்த முடியாது. இப்ப இங்க வந்து கூட நீரோட்டம் வசதி கூட உள்ள இடங்கள்ல தான் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தலாம். அதாவது நீர் வலுவால தான் இந்த இயந்திரம் இயங்கும். அப்ப இந்த நீர் வலுவால் இயங்கும் இந்த நூல் நூற்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ரிச்சர்ட் ஆக்ரைட் என்பவர். நான்காவது 1779ஆம் ஆண்டு சாமுவேல் கிராம்ப்டன் என்பவரும் நூல் நூற்கும் மியூல் இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார். சாமுவேல் கிராம்ப்டன் நூல் நூற்கும் மியூல் இயந்திரம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். ஐந்தாவது 1785ஆம் ஆண்டு எட்மண்ட் ஹார்ட்ரைட் என்பவர் நீராவியால இயங்கக்கூடிய மியூல் இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்தார். அதாவது நீராவியால இயங்க செய்கின்ற ஒரு மியூல் இயந்திரத்தை கண்டுபிடித்திருந்தார் 1785ஆம் ஆண்டு. எனவே இந்த நெசவு கைத்தொழில் வந்து குறுகிய காலத்துல பாரிய மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கு. அப்ப அதாவது வந்து இந்த நெசவு கைத்தொழில் வந்து அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. ஏனென்னு சொன்னால் குடியேற்ற நாடுகள்ல அதிக அளவு கேள்வி ஏற்படுத்தப்பட்டது. இதனால் புடவை உற்பத்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை வந்து புடவை உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்டது. இதனால கையால உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த புடவை நெசவு கைத்தொழில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள தொழில்நுட்ப கண்டுபிடிப்பால பாரிய மாற்றத்திற்கு உள்ளாகியது. அப்ப அவ்வாறான கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு காலப்பகுதியிலேயும் ஒவ்வொருவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து நான் உங்களுக்கு அந்த ஆண்டுகளோட சொல்லி இருக்கிறேன். அந்த அவ்வாறான கண்டுபிடிப்புகள் மூலம்தான் இந்த நெசவு கைத்தொழில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள பாரிய மாற்றத்திற்கு உள்ளாகி உள்ளது. அப்ப ஆகவே இந்த கைத்தொழில் துறையினுடைய வளர்ச்சியை கைத்தொழில் துறைகளை அடிப்படையாக கொண்டு பிரித்தானியாவில நெசவு கைத்தொழில் இவ்வாறுதான் இந்த நெசவு கைத்தொழில் வளர்ச்சி அடைந்திருக்குது. இதே போலத்தான் இரும்புருக்கு கைத்தொழிலும் அதே போல நிலக்கரி கைத்தொழிலும் பிரித்தானியாவில வளர்ச்சி அடைந்து இருக்கின்றது. அப்ப அந்த வகையில வந்து நாங்கள் அடுத்ததாக இந்த இரும்புருக்கு கைத்தொழில் என்பதை பற்றி பார்ப்போம். இப்ப உதாரணமா நாங்கள் இந்த இரும்புருக்கு கைத்தொழில் என்று சொல்லுகிற போது இந்த இரும்பு தாதை அதிக அளவுல வைத்திருக்கின்ற ஒரு நாடாக இந்த பிரித்தானியா காணப்பட்டிருக்கு. பிரித்தானியா என்றால் இங்கிலாந்து அதிக அளவு இரும்பு தாதை கொண்ட ஒரு நாடு. அப்ப கைத்தொழில் புரட்சிக்கு முன்னரே அங்கு வந்து போர் ஆயுதங்கள், அதே போல விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் அல்லது வீட்டுல நாங்கள் பாவிக்கின்ற பாவனை பொருட்களை தயாரிப்பதற்கு இந்த இரும்பும் உருக்கும் உற்பத்தி செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் இந்த இரும்பையும்
உருக்கையும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான இரும்பு தாது வந்து விறகு மூலம்தான் உருக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அங்க அந்த தொழில்நுட்ப இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதாவது இரும்பு தாதை விறகு மூலம்தான் உருக்கப்பட்டது. ஆனால் கைத்தொழில் புரட்சிக்கு பின்னர் தான் இயந்திரங்களை உற்பத்தி செய்ய பாரிய அளவில இரும்பும் உருக்கும் அதிக அளவில தேவைப்பட்டது. அதாவது கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு இந்த இயந்திரங்களை உற்பத்தி செய்வதற்காக அதிக அளவு இரும்பும் முறுக்கும் அவசியமாக காணப்பட்டது. அப்ப அதற்காக நாங்கள் வந்து இந்த எரிபொருளுக்கு விறக மட்டும் தனிய பாவிக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. அப்ப இதனால் என்ன செய்யணும்னு சொன்னா விறகுக்கு பதிலாக அதிக அளவில இரும்பையும் உருக்கையும் உற்பத்தி செய்ய அவர்களால முடியவில்லை. அதற்கான ஒரு மாற்று வழியாகத்தான் வேறு ஒரு முறையை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை அங்க ஏற்பட்டது. ஏனென்றா இரும்பையும் உருக்கையும் விறக மட்டும் வச்சுக்கொண்டு உற்பத்தி செய்ய முடியாது. அதற்காக அவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்து அங்கு காணப்பட்டது. அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு ஆண்டின் காலப்பகுதியிலும் ஒவ்வொரு அறிஞர்களால அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது. உதாரணமாக முதலாவது நாங்க பார்ப்போம். இந்த இரும்புருக்கு கைத்தொழில முதலாவது புதிய கண்டுபிடிப்பு 1730ஆம் ஆண்டு ஆப்ரஹாம் டர்பி என்பவரால் நிலக்கரி மூலம் இரும்பு தாதை உருக்கும் முறையை கண்டறிந்தமை. அதாவது அங்க வந்து அவர் கண்டறிந்திருக்கிற நிலக்கரி மூலம் இந்த இரும்பு தாதை உருக்கும் முறை கண்டறியப்பட்டது. அதே போல வார்ப்பு இரும்பும் அங்கு உற்பத்தி செய்ய முடிந்தது. அப்ப இதனை கண்டுபிடித்தவர் ஆப்ரஹாம் டர்பி. இரண்டாவது கண்டுபிடிப்பு 1784ஆம் ஆண்டு கென்ரிக் கோட் என்பவரால ஒரு ரோலர் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் என்ன நடந்தது என்றால் இந்த பதப்படுத்தப்பட்ட இரும்பை அங்க உற்பத்தி செய்ய முடிந்தது. அப்ப இங்கேயும் வந்து ரோலர் இயந்திரம் அதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது கென்ரிக் கோட் என்பவரால. அப்ப அவரால அந்த இதன் மூலம் பதப்படுத்தப்பட்ட இரும்பை அங்க உற்பத்தி செய்ய முடிந்தது. அடுத்து மூன்றாவது கண்டுபிடிப்பு 1856ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கிறது கென்ரி பேஸ்மர் என்பவர். அவர் என்ன செய்தார்னு சொன்னா இரும்பில இருந்த கழிவை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்யும் முறையை கண்டறியப்பட்டது. அதாவது வந்து இரும்பில இருந்த கழிவை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்யும் முறை கண்டறியப்பட்டது. இது வந்து 1856ஆம் ஆண்டு கென்ரி பேஸ்மர் என்பவரால். நான்காவது 1860ஆம் ஆண்டு திறந்த இரும்பு உலை கண்டறியப்பட்டமை. அதாவது திறந்த இரும்பு உலை கண்டறியப்பட்டமை. அப்ப இது வந்து மிக உயர்ந்த தரத்திலான உருக்கை உற்பத்தி செய்ய இதன் மூலம் முடிந்தது. அதாவது திறந்த இரும்பு உலை என்பது கண்டறியப்பட்டு உயர் தரத்திலான உருக்கு உற்பத்தி செய்யப்பட்டது. இதன் மூலம் லாபகரமாகவும் வேகமாகவும் உருக்கு உற்பத்தி செய்யப்பட்டது. அப்ப அதாவது வந்து இந்த உருக்கு உற்பத்தி செய்யப்படுகிற போது அங்க அது வேகமாகவும் உற்பத்தி செய்யப்பட்டது. அதே நேரம் அதிக அளவு லாபம் தரக்கூடிய முறையிலையும் இந்த கண்டுபிடிப்பு அதிக அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது திறந்த இரும்பு உலை. அப்ப இதை 1860ஆம் ஆண்டு இது கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவது 1870ஆம் ஆண்டு வில்லியம் சீமென்ஸ் என்பவரால் இரும்பு தாதை உருக்கக்கூடிய மின் அடுப்பை கண்டுபிடித்தார். அப்ப இங்க வந்து நாங்கள் இந்த இரும்புருக்கு கைத்தொழில இவ்வளவு கண்டுபிடிப்புகள் புதிய கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது 5 ஆண்டுகள் அதுல தரப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து முதலாவது 1730ஆம் ஆண்டு, இரண்டாவது 1784ஆம் ஆண்டு, மூன்றாவது 1856ஆம் ஆண்டு, நான்காவது 1860ஆம் ஆண்டு, ஐந்தாவது 1870. ஒவ்வொரு ஆண்டுகளிலும் அதாவது வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்ப அதுல கடைசியாக 1870ஆம் ஆண்டு வில்லியம் சீமென்ஸ் என்பவரால் இரும்புத்தாதை உருக்கக்கூடிய மின் அடுப்பை கண்டுபிடித்து இருக்கின்றார். ஆகவே இந்த கைத்தொழில் துறையினுடைய வளர்ச்சி வந்து முதலாவது நாங்க பார்த்தது நெசவு கைத்தொழில எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, இரண்டாவது நாங்கள் இந்த இரும்புருக்கு கைத்தொழில எவ்வாறு அது வேகமாக வளர்ச்சி கண்டது. அப்ப இது வந்து எவ்வாறு வேகமாக வளர்ச்சி கண்டது என்று கூறுகிற போது இங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு அறிஞர்களாலையும் கண்டுபிடிக்கப்பட்டதனால் அந்த இரும்புருக்கு கைத்தொழில் மிக வேகமாக பிரித்தானியாவில வளர்ச்சி அடைந்திருந்தது. இன்றைய வீடியோவில் இவ்வளவு நாங்கள் பார்த்தது. மிகுதி அடுத்த வீடியோவில். நன்றி.